Hello everyone. Today நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹார்மோனிக் பேட்டர்ன்ல வந்து சார்க் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதை எப்படி யூஸ் பண்றது, ட்ரேடிங்ல யூஸ் பண்ணி எப்படி ப்ராஃபிட் பார்க்கறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு நியூஸ் அண்ட் ட்ரேடர்ஸ். இப்போ சார்க் பேட்டர்ன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு எம் ஷேப்ல ஃபார்ம் ஆயிருக்கும். லைக் திஸ். ஓகே, இது எக்ஸ், ஏ, பி, சி, டி. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இது புல்லிஷா இருக்கும். எப்ப அப்படின்னா சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா இப்போ எக்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் எங்க வேணா இருக்கலாம். அதாவது இந்த ஸ்ப்ரிங்கோட லோ பாயிண்ட் இருக்கலாம். ஏ வந்து எந்த இடத்துல வேணா இருக்கலாம். இங்க பியும் எந்த இடத்துல வேணா இருக்கலாம். இப்போ சி எங்க இருக்கணும் அப்படின்னா இந்த ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா 1.13 இருந்து 1.618 ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் ஆஃப் ஏபி. அதாவது நீங்க ஏல இருந்து பிக்கு வந்து ஒரு ஃபிபனாசி லைன் வரையறீங்கன்னு எடுத்துக்கலாம். அந்த லைன்ல வந்து 1.13 ல இருந்து 1.618 அந்த ரீட்ரேஸ்மெண்ட் குள்ள இருக்கணும். இப்ப டி எங்க இருக்கணும் அப்படின்னா டிக்கு வந்து ரெண்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அதாவது பிசில இருந்து ஒரு லைன் வரையறீங்க, பிசில இருந்து ஒரு ஃபிப் லைன் வரையறீங்கன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ஏல இருந்து, அதாவது டி எங்க இருக்கணும் அப்படின்னா இருங்க இந்த டயகிராம் வந்து சொல்றேன். டி எங்க இருக்கணும் அப்படின்னா பிசில இருந்து நீங்க ஒரு ஃபிப் லைன் வரையறீங்க, எக்ஸ்ஏல இருந்து இன்னொரு ஃபிப் லைன் வரையறீங்க. இப்ப பிசில இருந்து வரையும் போது பிசில இருந்து பாத்தீங்கன்னா 1.618 இருந்து 2.24 அந்த லைனுக்கு நடுவால இருக்கணும். எக்ஸ்ஏ அதாவது எக்ஸ்ஏல இருந்து அது வந்து 0.886 இருந்து 1.13 அந்த லைனுக்குள்ள இருக்கணும். அந்த மாதிரி இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அது வந்து புல்லிஷ் ஷார்க்கா இருக்கும். இப்போ புல்லிஷ் ஷார்க் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். இது வந்து ஒரு புல்லிஷ் ஷார்க் பேட்டர்னா ஃபாலோ பண்ணிருக்கு. இப்போ பாருங்க எக்ஸ் இருக்கு, ஏ இருக்கு, பி இருக்கு. இப்ப சி எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா நம்ம ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா 1.13 இருந்து 1.618 இருக்கணும். இங்க என்ன இருக்கு 1.17 இருக்கு. சோ இத வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு. சோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. இப்ப டி எங்க இருக்குன்னு பாருங்க. டி எங்க இருக்கணும் அப்படின்னா நம்ம ரூல்ஸ் படி 1.618 இருந்து 2.24 இருக்கணும். அதாவது பிசியோட ரீட்ரேஸ்மெண்ட்ல இருந்து. சோ இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இது எங்க இருக்கு அப்படின்னா 1.721 இருக்கு. சோ இந்த கண்டிஷன் இது ரெண்டுக்கும் நடுவுல தானே இருக்கு. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. இப்போ வந்து எக்ஸ்ஏ ஓட ரீட்ரேஸ்மெண்ட்ல எங்க இருக்கணும் அப்படின்னா 0.886 இருந்து 1.13க்கு உள்ள இருக்கணும். இங்க என்ன இருக்கு அப்படின்னா 1.139 இருக்கு. சோ இந்த கண்டிஷனும் இது சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு ஓரளவுக்கு 1.13. ஸோ மோர் ஆர் லெஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. ஸோ இந்த மூணு கண்டிஷனும் இது சாட்டிஸ்ஃபை ஆனனால இது வந்து ஒரு புல்லிஷ் பேட்டர்னா இருக்கும். என்ன ஆகும் அப்படின்னா மேல இருந்து கீழே வந்ததுக்கு அப்புறம் இது வந்து ஒரு புல்லா இருக்கும். லைக் இங்க வந்து ஒரு புல்லிஷ் பேட்டர்னா இருக்கும். அங்க வந்து நம்ம டார்கெட் 1 வந்து இந்த பி பாயிண்ட் எந்த இடத்துல இருக்கோ இந்த பி பாயிண்ட்டுக்கு நேரா இருக்கிறது டார்கெட் 1, இந்த ஏ பாயிண்ட்டுக்கு நேரா இருக்கிறது வந்து டார்கெட் 2. ஸோ இது ரெண்டு டார்கெட்டுமே ரீச் ஆயிருச்சு. ஸோ இட் இஸ் a சக்சஸ்ஃபுல் புல்லிஷ் ஷார்ட் பேட்டர்ன். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த பேட்டர்ன் எடுத்துக்கலாம். இந்த பேட்டர்ன்ல வந்து மறுபடியும் பாருங்க எக்ஸ் வந்து ஒரு இடத்துல இருக்கு. ஓகே, ஏ வந்து ஒரு இடத்துல இருக்கு. ஓகே, பி ஒரு இடத்துல இருக்கு. ஓகே, இப்போ சி எங்க இருக்கணும் அப்படின்னா நம்ம ரூல்ஸ் படி 1.13 இருந்து 1.618 வரைக்கும் இருக்கணும். இங்க பாருங்க 1.013. இது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இல்ல, பட் வெரி க்ளோஸ்லி இது வந்து அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு. ரொம்ப மினிமம் எரர் தான் இருக்கு. ஸோ இப்போ டி எங்க இருக்குன்னு பாருங்க. டி வந்து எங்க இருக்கணும்னா 1.618 இருந்து 2.24 இருக்கணும். இங்க பாருங்க இந்த ரேஞ்சுக்குள்ள எக்ஸாக்டா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ஏ உடைய ரீட்ரேஸ்மெண்ட் பார்ப்போம். அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல இருந்து 0.886 இருந்து 1.13 இருக்கணும். இங்க பாருங்க இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு. ஸோ இது மூணுமே இருக்கனால இது வந்து ஒரு புல்லிஷ் ஷார்ட் பேட்டர்னா இருக்கும். ஸோ பிரைஸ் வந்து இந்த டீல இருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ டார்கெட் 1 வந்து பி, டார்கெட் 2 வந்து ஏ. இல்ல வந்து டார்கெட் 1 வந்து பி வந்து ரீச் ஆயிருச்சு, பட் டார்கெட் 2 ரீச் பண்ணல. இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் புல்லிஷ் ஷார்ட் பேட்டர்ன் தான். தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் நன்றி. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் புல்லிஷ் ஷார்ட் பேட்டர்னா உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க டவுட்ஸ் எல்லாத்தையும் நாங்க தீர்த்து வைப்போம். தேங்க்யூ, பாய்.